Hello students, 10th Max Chapter 3 Algebra Example 3.5 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve x plus 2y minus z is equal to 5, x minus y plus z is equal to minus 2, minus 5x minus 4y plus z is equal to minus 11. இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. மூணு ஈக்குவேஷனையும் 1 2 3 அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். given சரிங்களா, given போட்டுட்டு மூணு ஈக்குவேஷன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ x plus 2y minus z is equal to 5 and x minus y plus z which is equal to minus 2. ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது minus z plus z கேன்சல் ஆயிடுது. ஸோ x plus x வந்து 2x, 2y minus y அப்படின்னா வெறும் y. ஸோ 2x plus y which is equal to 5 minus 2 வந்து 3. ஸோ அது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். இது ஒரு ஈக்குவேஷனாக வந்திருக்கு. ஸோ அது ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து 1ஐயும் 3ஐயும் அடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுங்க. ஸோ x plus 2y minus z is equal to 5 and minus 5 minus 4y plus z is equal to minus 11. இப்போ 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணும், சாரி 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்றோம். பண்ணும்போது minus z plus z கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ x minus 5x அப்படின்னா மைனஸ் பண்றோம், கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். ஸோ மைனஸ் 4x. அப்புறம் 2y minus 4y அப்படின்னா minus 2y, கிரேட்டர் நம்பர் சைனு அதனால மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ்ன்றத போடுறோம். ஸோ minus 4x minus 2y which is equal to 5 minus 11னா மைனஸ், கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ மைனஸ் போடுறோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 6. ஸோ minus 4x minus 2y is equal to minus 6. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சரிங்களா, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கிடைச்சிருக்கு இல்லையா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன், இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த வேல்யூமே சேமா கேன்சல் பண்ற மாதிரி இல்லை. இப்போ இங்க வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த டேர்மை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ 4 and 5 சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது இங்க வந்து 4 வரும். ஸோ 4x, ஸோ 4x பிளஸ் ஒய்யோட 2 மல்டிபிள் பண்ணும்போது 2y. ஸோ 2y is equal to 3 into 2 வந்து 6. ஸோ இங்க 6 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 4x plus 2y which is equal to 6. ஓகேங்களா, அடுத்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். minus 4x minus 2y which is equal to minus 6. பார்த்தோம்னா 4x minus 4x 0, 2y minus 2y 0, மாதிரி 6 minus 6னாலும் 0. ஸோ 0 is equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. பார்த்துட்டோம் அப்படின்னா 0 is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இப்படி கிடைச்சிருச்சுன்னா அது வந்து ஐடென்டிட்டி ஃபார்ம். ஸோ ஹியர் வி அரைவ் அட் அன் ஐடென்டிட்டி 0 is equal to 0. இப்படி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கு. குறிப்பிட்ட இத்தனை சொல்யூஷன்ஸ் தான் அப்படின்னு கிடையாது, நிறைய சொல்யூஷன் இருக்கும். The system has an infinite number of solution. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.